எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். 10/11/2025 நவம்பர் மாதம் திங்கட்கிழமை, தட்சிணாயனம், விஸ்வாவசு வருடம், ஐப்பசி மாதம் 24ஆம் நாள், தேய்பிறை, சஷ்டி திதி, சுப முகூர்த்தம் செய்வதற்கும் ஏற்ற நாள். புதிய முயற்சிகள் செய்யலாம். சுப முகூர்த்தம் சொல்றதை விட புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கு ஒரு ஏற்ற ஒரு நல்ல நாள் இன்று. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் சாத்தியம் நாம யோகம். இன்றைய கரணம் தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் கேட்டை. சந்திராசிரம நட்சத்திர நாள்ல கேட்டை நட்சத்திரக்காரங்க மிக பொறுமையா இருக்கணும். சந்திரனோட செவ்வாய் சேர்க்கை, புதன் செவ்வாயோட புதன் சேர்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற நாள். அப்ப சந்திரன் நேரா 8ல இருக்கும்போது சிரமம் இருக்கும், கவனம் தேவை. சரி, இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள். மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரன் சூரியன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. வழக்கமா நம்ம நட்சத்திர வரிசையில புனர்பூசம் நட்சத்திரம் பூசத்தை தான் இயக்கணும். பூசம் சனி நட்சத்திரம். அது மட்டுமா? பூசம்னா எல்லை தெய்வங்கள், எல்லையில் விட்டிருக்கிற தெய்வங்கள், ஆக்ரோஷமா உயர்ந்த வெட்ட வெளியில் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாமே பூச நட்சத்திரக்குரிய தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக சிறப்பை பெற முடியும். இந்த நாளை புனர்பூச நட்சத்திரக்காரங்க அதை செய்தாலே நோய்த்தன்மையிலிருந்து வெளியே வரலாம், புதிய முயற்சிகளிலிருந்து ஜெயிக்க முடியும். இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். கிரக நிலவரங்கள் தற்சமயம் கோச்சார ரீதியாக சிறப்பான பலன்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் ராசி அதிபதி 8ல் இருப்பது மிகப்பெரிய தேவையற்ற மனசஞ்சலங்களையும் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும்தான் இங்க ஒரு குறைபாடான விஷயம். இது எல்லா வகையிலும் ஏற்றமும் ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்குண்டான நாளும் இந்த நாளே. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. அதாவது தேடி தேடி சென்று நடக்காத காரியம், நடக்காத ஒரு வேலை இன்று தானாகவே நடக்கும். புதிய முயற்சிகள், அதாவது ஒரு விஷயத்த முடிக்கணும் அல்லது ஒரு கடன் தீர்வை கொடுக்கணும் அப்படின்னா கடன் தீர்க்கின்ற ஒரு நல்ல நாள் தான். அல்ல கடன் வாங்குகின்ற ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு உதவி பெறுகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டு. சந்திரனின் பயணம் கடகத்தை நோக்கி இருக்கிறது. அப்பனா நீங்க கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆவீங்க. நேற்று இருந்த விட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அடுத்த வேலைக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வெற்றி பெறலாம்.
அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா தோல்வி பெறலாம். ரெண்டே விஷயம்தான். எந்திரிச்சு நடந்தா நாடே சொந்தம், படுத்திருந்தா பாய் கூட பகை. இவ்வளவுதான். மிதுனத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பெரிய ஹைலைட் தான். ஏன்னா அவங்கள மாதிரி எதையுமே ஒரு சிந்திக்கிற ஆள் கிடையாது. ஹைலைட்டா சிந்திப்பாங்க. ராக்கெட்ல பயணம் செய்வதை யோசிப்பாங்க. பயணம் பண்ணலாமா, அதுக்கு என்ன செலவாகணும், முயற்சி இல்லாம பயணம் பண்ணி யோசிச்சுன்னா பிரயோஜனம். கனவுகளோட வாழணும், கற்பனையா மட்டும் வாழ்ந்துடக்கூடாது. புரியுதுங்களா? கனவு வேற, கற்பனை வேற. கனவு கண்டோம், அதை நடத்திருக்க வழி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதையே கற்பனை பண்ணி உட்காந்துருந்தா அதுதான் இந்த மிதுன ராசிக்காரங்க. அதனால இந்த ஓய்வு எப்பவுமே அடிக்கடி கேட்கறவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. எதுவும் நடக்கலன்னு சொல்றவங்களும் அவங்களே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த நாளில் அது போன்ற எண்ணங்களை தவிர்த்து தங்களுடைய கடமை பிரகாரம் நடந்தால் மிதுனும் வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, புகழ் மேலோங்கும், வெற்றிகள் கிட்டும், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. இந்த நாளில் ஏகோபித்த மக்களின் ஆதரவும் பெருமளவில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அக்கம் பக்கத்தினோட ஆதரவு, நம்ம சொல்ற விஷயமே அதான். நம்மளோட பக்கம் நம்ம பக்கம் இருந்தா நம்ம சூப்பர் தானே. இப்படி எல்லாருமே நினைச்சா இப்ப நம்ம அடுத்த வீட்டுக்காரன் நம்ம கூட ஃபேவரட்டா இருக்கணும், அவரோட அடுத்த வீட்டுக்காரன் இருக்குன்னா இது இப்படியே போயின்னா ஆகும். ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஆகி புகழ் வெளிச்சத்துக்கு வந்துருவீங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் எந்த காழ்ப்புணர்ச்சி இருக்காது, மகிழ்ச்சியா இருப்பாங்க. நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதை தான் நம்ம இந்த நாடும் விரும்புது, நாமளும் விரும்புறோம். நம்மளோட இந்த உலகத்தின் அமைப்பே அப்படிதான் இருக்கு. பகை பாராட்டி எந்த விதமான நன்மையும் இல்லை. விலைமடிக்க முடியாத ஒரு உயிரை நம்ம இழக்கிறதுக்கு காரணம் பகைதானே. பகை இல்லாமல் வாழ்வதற்கு வழிவகைகள் செய்து கொண்டு வாழ்ந்தாலே போதும். கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் புகழின் உச்சித்துக்கு சொல்வீங்க. மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். பாசத்துக்கு அடிபடையக்கூடிய அமைப்பு. பாசம் தான் இருக்கட்டும், இருந்தாலுமே நீங்க எவர் ஒருவர் நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் தாய் தந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? வீட்டுக்கு போனா சண்டை வரும், நான் 2 மணி நேரம் வெளியில இருந்துட்டு போறேன்னு நினைக்கிற ஆண்மகன்களால் வீட்டிற்கு எந்தவித நன்மையும் நடைபெறாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால சிம்ம ராசிக்காரங்க அதிகபட்சமாக வீட்டை நோக்கி பயணம், அது வீட்டுக்குள் இருக்கிறவங்க கூட சகஜமா போறதுங்கிறது மட்டும்தான் உங்க வாழ்க்கை மேம்படுத்துவதற்கான ஒரே வழி. அது இன்று கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். இந்த நாளை தேடி தேடி இப்ப கன்னிராசிக்காரனா கேட்டீங்கன்னா திங்கட்கிழமையா நான் சிவ விரதம்னு சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமையா அம்மன் விரதம்னு சொல்லுவாங்க, புதன்கிழமையா பெருமாள் விரதம்னு சொல்லுவாங்க, வியாழக்கிழமையா குருமார்கள் விரதம்னு சொல்லுவாங்க, வெள்ளியா அப்பா மாரியம்மன் வந்துடுவாங்க, சனிக்கிழமை பெருமாள். இப்படியே ரொட்டீனா ஒரு நாளுக்கு எந்த தெய்வம் தேடி தேடி இருந்து விரதம் இருக்கிறது, பூஜை புனஸ்காரம் செய்யறது கன்னி ராசி மிஞ்ச முடியாது. கன்னி ஏற்கனவே ஒரு கால்குலேஷன் மைண்டோட தான் இருப்பாங்க. கேளிக்கையா இருந்தாலுமே அவங்களை நம்பவும் கூடாது, நம்பவும் மாட்டாங்க. அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. முதல்ல எப்பேற்பட்ட உறவு பிணைப்பாக இருந்தாலும் தனக்கிடையில் ஒரு மயிரிழையாவது வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் பிரியும் போது பாதகம் இல்லாம இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு நோட்ல கணக்கு எழுதிட்டே வராங்கன்னா கடைசியா 2 லைன் விட்டு வைப்பாங்க. அது கன்னிராசிக்கு பண்ற ஒரு மேஜரான ஒரு ட்ரிக்கு. பிற்காலத்துல கூட எடுத்து எழுதிடலாம் பாருங்க, கீழே ஒரு லைனை. அந்த அறிவு புதன், ரகசியம் புதன். ஆனா இன்னைக்கு எங்க இருக்காரு? செவ்வாயோட சேர்ந்திருக்காரா? ராசி அதிபதி. ஊக்கத்துடன் நீங்க செய்கின்ற வேலைகள் இந்த வருங்காலங்கள்ல இப்ப செய்கிற முயற்சி சிறப்பா வெற்றி பெறும். உங்கள் வார்த்தை வெளில போய் பேச ஆரம்பிச்சிடும், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். பொருளாதார மேன்மை ஏற்படும். பொருளாதாரம் உங்களை நோக்கி வரும். நீங்க மேன்மை ஏற்படுங்கிறது நம்ம போறதை விடவும் நம்மிடம் வருகின்ற அமைப்பு இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் ஒரு சிறப்பான அம்சங்களும் யோகங்களும் நடைபெற காத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பர்களே, நலம் வாழ, அதாவது நலம் வேணும்னா நாம நலமா இருக்கணுன்றதை விட நலம் வாழ நாம எல்லா விஷயத்தையும் செய்யணும், பேசக்கூடாது. அதிகபட்சமா பேசி பேசி வீணா போன ராசிகளை விருச்சிகம் 1. மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க ஜெயிச்சுட்டு போறதா முக்கியம். நாம ஜெயிக்கணும், அப்புறமேட்டு தான் அடுத்தவங்களை ஜெயிக்க வைக்கணும். அவன் நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருப்பேன்னா. புரியுதுங்களா?
நல்லா இருங்கன்னு நினைங்க, தப்பு கிடையாது. இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிக்க முன்னாடி சொன்னேன், கனவோட வாழுங்க, கற்பனையோட வாழ்ந்துடாதீங்க. குழந்தை தனமா இருங்க, குழந்தையா மாறாதீங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ற விஷயம் தான். புரியுதுங்களா? ஏற்கனவே அப்படிதான் சொல்லுவாரு. ஒரு குழந்தைய ஒரு அம்மா எழுப்புனாங்களாம், எந்திரிச்சிரு காலேஜுக்கு போன, எந்திரிக்காம படுத்துக்கிட்டே இருந்துச்சான். கடைசியில அந்த குழந்தையோட வயசு பார்த்தீங்கன்னா 55 வயசாம். அவர் தான் காலேஜ் ப்ரொஃபசர். அப்ப அவங்க அம்மா எழுப்புற அளவுக்கு தான் இன்னும் இருக்கிறாரு. அப்ப அவர் குழந்தையாவே மாறுறாரு. அந்த மாதிரிதான் விருச்சிகமும். சின்ன சின்ன விஷயங்களை அடைம்பிடித்து பெரிய விஷயங்களில் கோட்டை விடும் தன்மை விருச்சகத்துக்கு இருக்குது. அந்த எல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு இந்த நீங்க மாறணும்னு நினைச்சா இன்னைக்கு மாறலாங்க. வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். புரியுங்க. தாமரையிலே தண்ணீர் போல ஒட்டும் ஒட்டாமல் இருந்து தன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்வதில் உயர்வு அந்த தனுசு ராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது. புரியுதுங்களா? தான் வேலை உண்டு, தான் உண்டு. குடிக்கிற தண்ணியில பாதி இருந்தா எடுத்து பின்னாடி வச்சு குடியாள் தனுசு ராசிக்காரங்க. இந்த நாள் சிறப்பான ஒரு செய்கையில் நடக்க காத்திருக்கிறது. எல்லா கிரகமும் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கு. புரியுதுங்களா? குரு 2ஆம் இடத்தை பார்க்க, ராசியை பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபீக்கா வந்தீங்களான்னு தெரியாது. இந்த 30 நாள்ல இருக்கிற மாற்றங்கள் மிகப்பெரிய அளப்பரிய மாற்றங்களா இருக்கு. வெற்றி உங்கள் வாசலில் காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. தேவையற்றவங்களோட நம்ம போட்டி போடக்கூடாது. தேவையற்றவங்களோட நம்ம சமமா நினைக்க கூடாது. இது உங்களோட மைனஸ் பாயிண்ட். நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை நம்ம சரிசமமா வச்சு அவங்களோட பகை பாராட்டுவதுங்கிறது பார்த்தீங்களா, அது தோல்வி ஒப்புக்கொண்டதுக்கான ஒரு சமம். அதனால மகரம் இந்த நாளில் எச்சரிக்கையா இருப்பது மிக நலத்தை தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, தெளிவான மனநிலைக்கு வந்துருவீங்க. நல்லா படிக்கிற மாணவர்கள் தான் படிச்சாதான் நமக்கு வேலைன்ற முடிவுக்கு வந்துருவாங்க. வேலை செய்யறவங்க தான் வேலை செய்தாதான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துருவாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யணும்னா அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஒரு அலுவலகத்துல இருக்குன்னா அவங்களுக்கு கிட்ட கீழே கட்டுப்பட்டு அவங்களுக்கு தேவையான செய்யற மனநிலைக்கு இப்பதான் வருவீங்க. உங்கள் கல்வியிலும் நீங்க மேன்மை அடைவீங்க. இந்த நாள் ஒரு தெளிவான மனநிலையுடன் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலும் வெற்றி பெறக்கூடிய நாள் இன்று. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசி அன்பர்களே, மீனம் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கிறது. என்னன்னா, தன்னை வீரமா காட்டணுன்றதுக்காக தன்னை இழக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஓன் கத்திட்டா பயந்து ஓடிடுவாங்களா? கத்துறது ஒரு வேலையா? திரும்ப வருமா? ஏதாவது ஒண்ணு கிட்ட வராது. ஒரு குழந்தையே வருது, அன்பா முகம் காட்டினா அன்பா வந்துடும். அதையே ஒரு வாட்டி ஒரு மிரட்டி பாருங்க, உங்க பக்கம் கூட தலை வச்சு படுக்க, உங்களை பார்த்து மிரண்ட ஓட்டிடும். சில குழந்தைங்களை பார்ப்பேன், நானே ஒரு பேருந்து பையன் பார்ப்பேன், கொடுங்க நான் வச்சிருக்கேன்னு கொடுத்துருவாங்க. அந்த குழந்தை யார்ட்டையும் இருக்காதுன்னுவாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம கிட்ட வரும்போது அன்பாவே இருக்கும், அழுவே அழுவாது. அப்போ நாம என்ன எதிர்பார்க்கிறோம், நாம என்ன எதிர்நோக்குறோங்கிறது தான் இங்க வாழ்வியல முக்கியமா இருக்கு. ஆனா அந்த மீனத்தை பொறுத்த மட்டும் எப்பவுமே ஒரு டெரர் பேசிங், எல்லாம் நான் வச்சது அப்படிங்கிற மாதிரி இல்லாம விட்டு கொடுத்து நடக்க வேண்டிய நாள். விட்டு கொடுத்தால் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.